ஆக்டர் ஜெயம் ரவி சார் வீடியோ ஒன்று பார்த்தேன். சத்தியமாக சொல்கிறேன், மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. தயவு செஞ்சு அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்கலாம். என் பிள்ளைங்களை பார்க்க விடாம என் பிள்ளைங்க நான் எப்படிங்க விடுவேன்? கேட்டுதான் இருப்பீங்களா? இப்படிதான் பார்த்தீங்களா எப்படி கதறாருன்னு. அவர் சொல்கிறது ஒரு வேளை உண்மையாக இருந்ததுன்னா அவங்க ஃபேமிலியில் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாதுங்க. நம்ம ரிலேஷனும் கிடையாது, ஃப்ரெண்டும் கிடையாது. அவர் சொல்கிறது ஒரு வேளை உண்மையாக இருந்ததுன்னா 4 வருஷம்லாம் ஒரு குழந்தைங்கள பார்க்காம இருந்தாருன்னா ஒரு தகப்பனால் இதயம் டார் மாற கீஞ்சிடும். நாஸ்தியான இதயம், உயிர் மட்டும்தான் இருக்கும். உண்மையாக சொல்கிறேன். என் பையனெல்லாம் ஒரு 4 நாள் 5 நாள் பார்க்கலனாலே ஒரு மாதிரியாக இருக்கும். வீடியோ காலில் பார்த்தா தான் ஒரு திருப்தி கிடைக்கும் என் மனசுக்கும் என்னுடைய இதுக்கும். இதுமாரிலாம் இருந்தால் எப்படிங்க? தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி இதை ஒன்றா சேர்ந்து வாழுங்க, காம்ப்ரமைஸ் ஆகிட்டு. இல்லைனா பிடிக்கலையா குழந்தைங்களையாவது அவர்கிட்ட கொஞ்சம் காட்டுங்க. சத்தியமாக ரொம்ப பாவம், கடவுளுக்கே அடுக்காது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரில் யாருனா ஒருத்தர் விட்டு கொடுத்தா மட்டும்தான் கடைசி வரைக்கும் லைஃப்பை வந்து ரன் பண்ண முடியும். இல்லை ஒரே கேட்டகரியாக 2 பேருமே கோவமாக இருந்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாதுங்க. உலகமே டைவர்ஸ் தான் நடக்கும். சத்தியமாக சொல்கிறேன். எல்லார் குடும்பத்திலையும் சண்டை இருக்குது தான். பார்க்க தான் சீனா தாறு மரம் அயன் பண்ணி போட்டுன்னு எல்லாம் வெளியே வருவான். சீம்சின்னு காய் மஞ்சின்னு வர்றது வந்து எங்களுக்கு தான் தெரியும். ஆனால் எங்கள் ஒய்ஃப்லாம் வந்து என்னை சண்டை போட்டது கிடையாது. இது வரைக்கும் எனக்கு எந்த சண்டையும் போட்டது கிடையாது. நான் தான் சண்டை போடுவேன். எங்கள் ஒய்ஃப்லாம் என்னை எதுவுமே பண்ண மாட்டாங்க. நான் தான் வாண்டடாக எதுனா தொணன்னு பேசிக்கின்னு இருப்போம். போய் எஸ்டே சூர்யா சார் மெர்சல் படத்தில் ஒன்று சொல்லுவார்ல, மார்க் மை வேர்டு. எல்லாரும் இப்போ சிசேரியன்னா ஷாக் ஆகுறான், இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு நார்மல் டெலிவரினா ஷாக் ஆகணும். அந்த மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன், மார்க் மை வேர்டு. எல்லாரும் இப்போ டைவர்ஸ்னா ஷாக் ஆகுறீங்க. இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆகி 5 மாதம் ஆகுது இன்னுமா டைவர்ஸ் ஆகல அப்படின்னு ஷாக் ஆக போகிறீங்க. டென்ஷன் ஆகாதீங்க, எமோஷன் ஆகாதீங்க. ஆண்கள் கொஞ்சம் கம்மியாகுங்க. இருக்கட்டும், மனைவிங்கெல்லாம் ஏன்னா பண்ணால் கூட பரவாயில்ல, எமோஷன் ஆகாதீங்க. நான்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. டென்ஷன் அது ஒரு துளி கொடுத்து யாருன்னு தெரியல, எங்கள் ஒய்ஃப் தான். எம்மாடியே சொல்லுமா, நேற்று தானே அம்மா வீட்டிலேருந்து வந்த, ஒரு வாரம் கழிச்சு இப்போன்னா ஆயாவுக்கு உடம்பு சரியில்லையா? நல்லா தானே குத்துக்கல் மாரி நேற்று உட்காந்துருந்தாங்க. சரி எதுக்குமா தேவையில்லாத பேச்சு எதுக்கு? உங்கள் அண்ணன் அவரை வச்சு நிற்போம். எனக்கு வேலை இருக்குதுமா. உங்கள் அண்ணனுக்கு வேலை இருக்குமா? தேவையில்லாத பேச்சு தானே இதெல்லாம். சரி ஆட்டோ அனுப்புகிறோம், ஆட்டோவில் போயிட்டு வாம்மா. அப்படி இல்லைம்மா, நீ போயிட்டு வாம்மா. புடிங்கினுக்கிறியாவா? ஏய் புரியல. நான் உன்னை ஆட்டோவில் போக சொன்னா இல்லை உங்கள் அண்ணனை கூட்டின்னு வந்து போக சொன்னா? நீ என்ன பேசிக்கிட்டு உங்க அம்மால? ஏய் யாரு நீ பேசுனியா நான் பேசுனா? ஃபர்ஸ்ட் சொல்லு. நீ பேசுனது தப்பு. நீ பேசுனது தப்பு. நான் தப்பு. ஒத்தாஷா வீட்டு வரவே எப்படி